பறவைகள் கூட்டம் கூட்டமாக புலம்பெயர்கின்றன. உணவு இருப்பிடம் தேடிச் செல்கின்றன. வெயில் காலங்களில் குளிரான இடங்களுக்கும் குளிர்காலங்களில் வெதுவெதுப்பான இடங்களுக்கும் செல்கின்றன. நல்ல வேளை அவற்றிற்கு பாஸ்போர்ட்டும் விசாவும் தேவைப்படவில்லை. அப்படி மட்டும் இருந்திருந்தால் சோதனை என்ற பெயரில் தொல்லை செய்திருப்பார்கள். நல்ல வேளை இந்த பறவை கூட்டங்களுக்குள் மதம் என்ற ஒன்று இல்லை. அப்படி மட்டும் இருந்திருந்தால் நீ இந்த மதம், நீ அந்த மதம், எங்கள் நாட்டுக்குள் உங்கள் கூட்டத்திற்கு அனுமதி இல்லை என்றிருப்பார்கள். இந்த பறவைகள் அனைத்தும் அகதி கூட்டங்கள் என்று சொல்லி சுதந்திர பறவைகளான உங்களை கூட்டம் கூட்டமாக அகதிகள் முகாமில் கூண்டில் அடைத்து வைப்பார்கள். இந்த உலகம் முழுவதும் பறவை கூட்டங்களுக்கு சொந்தமானது. அதனால் அவை எங்கும் சுதந்திரமாக செல்லும். அவைகள் நினைத்த இடங்களில் வாழும், நினைத்த உணவை உண்ணும், யாரையும் தொந்தரவு செய்யாது. யாராலும் அதை கட்டுப்படுத்தவும் முடியாது. அதனால்தான் அவை சுதந்திர பறவைகள். எந்த நாட்டின் சட்டங்களினாலும் எந்த அரசாங்கங்களின் தவறான கொள்கைகளாலும் இந்த பறவை கூட்டங்களை கூண்டில் அடைத்து வைத்து அகதிகளாக்க முடியாது, அடிமைகளாக்கவும் முடியாது.